ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரைங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் எண்ணெயே இல்லாமல் நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நான் நாக்கு மீன் ஒரு 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். வாங்கி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்போது இந்த வாஷ் பண்ண ஃபிஷ்ஷில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதோட பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, நம்ம தேவைக்கேற்ப. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் 1 ஸ்பூன். இந்த மீன் தேவையான அளவு உப்பு. கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கினது ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். அதோட நல்லா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மசாலாவில் பெரட்டி எடுக்கும் போதே ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா மசாலாவோடு நல்லா கலந்துரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துட்டு இதை தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்போ தான் மீனில் மசாலா இறங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு இன்னும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எலுமிச்சம்பழம் சாறு எல்லா ஃபிஷ்லேயும் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு மணி நேரம் நம்ம குறைஞ்சது இந்த ஃபிஷ்ஷை ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் இறங்கியிருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எண்ணெயே இல்லாமல் வாழை இலை யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ண போகிறோம். பேனுக்கு ஃபிட்டாக இருக்கிற வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க ஃபிஷ்ஷு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற சைஸ் அளவுக்கு சேர்ந்த வாழை இலையை எடுத்துக்கோங்க. நான் 2ஆக வைக்கிறேங்க. ஏன்னா என்னோடது கட் ஆகிடுச்சு. வாழை இலை எடுக்கும்போது ஒரே சைஸில் இருக்கிற வாழை இலையில் மூடி வைங்க. இல்லைனா நீங்கள் வாழை இலையில் கட்டியும் வைக்கலாம். ஆனால் இது ஃபிஷ்ஷுங்கிறதுனால வாழை இலையில் கட்டும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஏன்னா வாழை இலை கரிஞ்சதுன்னா கரிஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ பெரட்டி போடுங்க. பாருங்கள், பேக் சைடெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த அடுத்த சைடை அதே 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம வாழை இலையெல்லாம் எப்படி நல்லா குக் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை பார்த்துடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் ஆயில் கூட சேர்க்காமல் நம்ம இலையிலே வச்சு ஃப்ரை பண்ண ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போ நான் அதே ஃபிஷ்ஷை எண்ணெயிலையும் பொரித்து காமிச்சிடுறேன். இதில் என்ன அட்வான்டேஜுன்னா, நம்ம வாழை இலையை வச்சு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது வாழை இலையில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆயில் இல்லாமல் ஃபிஷ்ஷு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான வே. இந்த ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம ஆயில் ஊற்றி பொரித்தது மட்டும் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த நம்ம வாழை இலையில் எடுத்து வச்ச ஃபிஷ் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரை ஆகிருக்கு. அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குன்னு. இந்த மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். ஏன்னா டேஸ்ட் எதுவுமே மாற போகிறது இல்லைங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.
உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.